Hi friends, this is Noel Kokutu here and welcome back to my channel Noel Kokutu. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு க்ரீன் இக்குவானாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம என்னென்ன கலரில் க்ரீன் இக்குவானா இருக்குது அப்படின்லாம் பார்க்கலாம். நம்மக்கிட்ட ரெகுலராக கிடைக்கிறது நார்மல் க்ரீன் இக்குவானா. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஹைப்பர் க்ரீன் இக்குவானா. ஸோ இது ரெண்டுமே சேலுக்கு கிடையாது. இது நம்ம வீட்டில் தான் வச்சுருக்கோம். இது நான் சேலுக்கு போஸ்ட் போடுறது தான் நான் சேல் போஸ்ட் அப்போ நான் போடுறேன். இப்போதைக்கு நாங்கள் போடுற மாதிரி இல்லை. ஒரு செம்ம க்யூட்டான ஒரு ப்ரீடு இது கொஞ்சம் ஜெய்ஜாண்டிக்காக வளர்கிற ப்ரீடு. ஒரு 6.6 அடி வளரும். செம்ம பெருசாக இருக்கும் ப்ரீடு. கொஞ்சம் பார்க்கவே கொஞ்சம் ஜெய்ஜாண்டிக்காக இருக்கும் ப்ரீடு. எப்படின்னா இவங்க ஃபுல்லாகவே வெஜிடேரியன் தான், நான் வெஜிடேரியனே கிடையாது. ஸோ நான் சொல்லியிருந்தேன்ல உங்களுக்கு க்ரீனுக்கும் நார்மல் க்ரீனுக்கும் என்ன வித்தியாசம்ன்ட்டு. இது நார்மல் க்ரீனு. இப்போ நான் உங்களுக்கு இன்னொன்று காட்டுறேன் பாருங்கள். அது ஹைப்பர் க்ரீனு. ஹைப்பர் க்ரீன் பார்த்தீங்கன்னா டார்க் கலரில் இருக்கும். நார்மல் க்ரீன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் கலரில் இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றுமே கிடையாது இந்த ப்ரீடை பொறுத்த வரைக்கும். பட் ஃபுட்டு நீங்கள் வெஜிடேபிள்ஸு, அதுக்கப்புறமா க்ரீன்ஸ் கொடுக்கலாம், அதுக்கப்புறமா ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம். ஃப்ரூட்ஸில் நீங்கள் எல்லா ஃப்ரூட்டுமே கொடுக்கலாம். ஸோ சாப்பிடுவாங்க. இவங்களுக்கு இப்போ குட்டியாக இருக்கோ நம்ம சீவி வைக்கணும். பெருசாகிட்டாங்கன்னா இவங்களுக்கு கட் பண்ணி வச்சா மட்டும் போதும், அவங்களே சாப்பிட்ருவாங்க. ஒரு செம்ம குவாலிட்டியாக ஒரு செம்ம ஹியூமன் ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ரீடு இது. ஒரு நல்ல வீட்டில் ப்ரோ எனக்கு ஒரு பெட்டு யூனிக்காக வச்சுக்கணும் அப்படின்றவங்களுக்கு இது சஜஸ்டபிள். பட் ஆனால் இவங்கள வச்சுருக்கிறது கொஞ்சம் ப்ராப்பராக கேர் பண்ணி வச்சுக்கணும். மெயின்டெனன்ஸ்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி. அண்ட் இதுங்களுக்கு நான் இப்போ கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா தொட்டி தான் நான் கொடுத்துருக்கேன். தொட்டியில் வுட்டன் ஸ்டிக் வச்சு நான் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா யூவி பல்பு போடணும். யூவி பல்பு இஸ் கம்பல்சரி. ஏன்னா யூவி பல்பு போட்டிங்கன்னா மட்டும்தான் அதுக்கு ஹீட்டு சர்வே ஆகும். அந்த ஹீட்டு சர்வே ஆகிட்டே இருக்கணும். ஸோ ஹீட்டு மட்டும் கம்மியாயிடுச்சுன்னா இக்வானா ஃப்ரீஸ் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம ஆல்மோஸ்ட் லைட்டு போட்டே வைங்க. யூவி பல்பில் நம்மளுக்கு நார்மல் டெம்பரேச்சர் கிடைக்கும். பட் ஆனால் இங்கே உங்களுக்கு நார்மல் டெம்பரேச்சரில் வச்சிங்கன்னா கொஞ்சம் இக்வானா கலரும் கொஞ்சம் இதுவாகிடும், டிம் ஆகிடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒரு செம்ம க்யூட்டாக இருக்கும், செம்ம ஃப்ரெண்ட்லி. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கைஸ். தேங்க்யூ.